காலேஜுக்குள்ளே இருந்திருந்தா எதுக்கு நீ ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி உனக்கு நைட்டு 11 மணிக்கு என்ன வேலை? ரேப் பண்ணிட்டான்னு குதிக்கிறீங்க எல்லாரும் கிடந்து. 11 மணிக்கு நீ அங்கே என்ன வேலை உனக்கு? 11 மணிக்கு ஹாஸ்டலில் தானே இருக்கணும், உங்கள் வீட்டில் தான் நம்பிட்டு பணம் அனுப்பிட்டு இருக்காங்க, நீ உட்காந்து பாய் ஃப்ரெண்டோட உட்காந்துருக்க 11 மணிக்கு. கடைசியில் பார்த்தா அது பாய் ஃப்ரெண்டே இல்லையா அவங்களாம்? இந்த ஆப்பில் வந்தது, மண்ணாங்கட்டி ஆப், எல்லாத்துக்கும் ஆப் வந்துருச்சு. அப்போ நீ குடிக்கிற உனக்கு போதையோட அளவு என்னன்னு தெரியுமா? நீ அன்கான்சியஸ் ஆயிடுவ. நான் அதோடு தான் சொல்லுவேன், நீ ஆண்களுக்கு மட்டுமே உரித்தானது ஆல்கஹால்ங்கிறது நான் அப்படி சொல்லலை. ஒரு ஆண் இந்த இடத்துல குடிச்சிட்டு பிளாட் ஆகி கிடக்குறான்னா அவனால் 24 ஹவர்ஸ் கிடத்தி 25வது மணி நேரம் கூட எழுப்பி போக முடியும். நீ குடிச்சிட்டு கிடக்க முடியுமா? என்னோட கேள்வி அதுதான். அதிகபட்சம் 6 செயின் மோதிரம் அந்த செல்போன் வேற தூக்கிட்டு போகலாம், வேற என்ன தூக்கிட்டு போகிறது? ஆனால் நீ தூங்கினா அதுவே நடக்குமா உனக்குன்னு கேட்குறேன். கேள்வி கொஸ்டின் நான் முன்வைக்கிறேன். என்ன வேணுமோ நடக்கலாம் உன்னோட எதிர்காலத்தில். அப்போ நீ இந்த ஸ்கூல் லைஃப்பில் உனக்கு எவ்வளோ போதை தாங்கும்? இந்த போதையில் நம்மளால் வீட்டுக்கு போக முடியுமா? வீட்டுக்கு போய் நம்ம மயங்கி விழுந்தால் என்ன நினைப்பாங்க பேரண்ட்ஸு? பிள்ளைக்கு ஏதாவது ஆயிட்டுன்னு சொல்லுவாங்களா?